அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குருபகான் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் முன்னேறி சென்று ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்து பிறகு வக்கரகதியில் மீண்டும் கடகராசிக்கு சென்று இந்த ஆண்டு முழுக்க கடகராசியில் குருபகான் சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் உச்சம் பெற்று ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டம குருவாக சஞ்சாரம் செய்வார். இதன் மூலம் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பலன்கள் காணலாம். ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது சகட யோகம் என்று சொல்லுவாங்க. சுய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 8லே குரு இருந்தால் இது சகட யோகம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு முன்னேறிட்டிங்கன்னா கரைக்கு வந்துடலாம் அப்படின்னு 20 வயசில் ஜோசியம் பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. 80 வயதில் ஜோசியம் பார்த்தாலும் முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சகட யோகம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜான் ஏறினால் முளம் சறுக்கும். தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய 3வது நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. ராசி அதிபதி 8வது வீட்டிலே உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ 8லே குருபகான் செல்லும்போது ஏதோ ஒரு வழியில் கட்டுப்பாடு, கவலை, நோய் நொடி, வண்டி வாகன போக்குவரத்து பிரயாணங்களில் பயம், பதற்றம், உயிருக்கு ஆபத்து, செய்கின்ற காரியங்களில் இடையூறுகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகான் செல்லும்போது மூல நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சந்திர திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நெடுஞ்சாலைகளில் வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குரு திசை நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். மூல நட்சத்திராதிபதி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் செல்கிறார். இந்த வருஷம் ஐப்பசி மாதம் முதல் கேது பகவான் கடகராசிக்கு செல்கிறார். புரட்டாசி மாதம் முதல் குரு செவ்வாய் இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் கேது குரு முக்கூட்டு கிரக இணைவு இந்த ஆண்டு முழுக்க சஞ்சாரம் செய்யும். இப்போ தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு இருக்கும்போது அங்கே 8வது வீட்டிலே செவ்வாயும் வரும், கேதுவும் வரும். 8ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. அப்போ எந்த காரியத்திலும் தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக நீங்களே போய் மற்றவர்களிடம் அசிங்க அவமானப்பட்டுக்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை பொது இடங்களில் அல்லது குடும்பத்திலே கூட நீங்களே கெடுத்துக்கொள்வீர்கள். கெட்டது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா நல்லது நடக்கும். மச்சனன்கள் இல்லாதவர்களுக்கு மூல நட்சத்திர அன்பர்கள் கல்யாணம் பண்ண இடத்துல மச்சனன்கள் இல்லாத இடத்தில் இந்த காலகட்டத்தில் மச்சனன்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். மச்சனன்கள் மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு.
8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர்னு உங்களுக்கு வந்து பணம் வந்தாலும் சரி, தங்க நகை வாங்குகிற அளவுக்கு 5 பவுனு 10 பவுனு இப்படி தங்க நகை வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு பண வசதி வந்தாலும் சரி, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனே வந்து 1 மாதத்தில் துயரம் துக்கம் வேதனை வந்துடும். குடும்பத்தில் பங்காளிகள் வழியில் மரணம் ஏற்படும். தெரிந்தவர் நெருங்கியவர் இறந்தாங்கன்னா அதனுடைய துக்கம் உங்களை விட்டு இந்த வருஷம் முழுக்க போகாது. 8ஆம் அதிபதி திசையில் நல்ல வளர்ச்சி ஆகுது, வசதி வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய திசையில் ஒன்றுமில்லாமல் போனவர்களை காண முடிகிறது. 6, 8, 12ஆம் அதிபதி திசையில் ஒருவருக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வரவே கூடாது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள், குறிப்பாக வந்து புரட்டாசி மாதத்திற்குள் வெளிநாட்டு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொந்த ஊருக்கு உங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்துடுவீங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடுவீங்க. 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகுந்த அலைச்சல் இருக்கும். அதிகம் வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு அடிக்கடி இட மாற்றங்களை உண்டாக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் வீடோ விவசாய நிலங்களோ வாடகைக்கு விடக்கூடியவர்கள், குத்தகைக்கு விடக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையின் மூலம் நான் பேசி விட்டுட்டேங்க, கிடைச்சா வந்து இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணுறான், பொய் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் நிலத்தை உங்கள் வீட்டை வந்து குத்தகைக்கு விட்டுட்டு நீங்கள் வந்து அவதிப்படுற மாதிரி காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட மூல நட்சத்திர அன்பர்களுக்கு வந்துடும். அதனால் வந்து வீடோ விவசாய நிலங்களையோ குத்தகைக்கு விடக்கூடியவர்கள், வாடகைக்கு விடக்கூடியவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். வேலையில் இருப்பவர்கள் வேலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலையை விட்டுட்டு நிற்காதீங்க. அடுத்த வேலை கிடைக்கும் வரை இருக்கிற வேலையை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். 8வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது ஐப்பசி மாதம் முதல் கேது குரு இணைவு. விஷ ஜந்துக்களால், தேள் பூரான் பாம்பு இப்படி மாதிரி விஷ ஜந்துக்களால் சிலருக்கு வந்து விஷக்கடி தொந்தரவுலாம் ஏற்படும். அது வந்து கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு மட்டும் இல்லை, நகர்ப்புறத்தில் இருப்பவர்களும் கூட விஷ தொந்தரவு ஏற்படும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து கடன் கொடுக்கக்கூடாது. கைமாத்தா கேட்குறாங்க, அதிக வட்டி தராங்க அப்படின்னு தெரிந்தவராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் வந்து கடனாக கொடுத்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியாது. அப்படி வாங்காட்டியும் நீங்கள் காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து நேர் 7ஆம் பார்வையால் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறார். 2வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். குடும்ப உள் விவகார ரகசியங்களை மற்றவர்களிடம் பேசக்கூடாது. குறிப்பாக வந்து பொது இடங்களில் மற்றவர்களிடம் வாக்குவாதங்களை நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். பொது இடத்துல பேசும்போது குடும்ப உள் விவகாரங்களை பேசக்கூடாது. 2வது வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது உங்கள் ரகசியங்களை நீங்களே சொல்லிவிட்டு மற்றவர்களிடம் நீங்கள் வந்து அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு அமர்ந்து 2வது வீட்டை பார்வை செய்யும்போது சிலருக்கு வந்து குடும்ப செலவுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை
தனுசு ராசிக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். 2வது வீட்டிற்கும் 3வது வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் 4வது வீட்டிலே செல்கிறார். இது பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். அஷ்டமத்திலே குரு அமர்ந்து 4வது வீட்டை பாரி செய்யும்போது வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியில் செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அல்லது புதுசாக வீடு வாங்கிட்டேன், சொத்துக்கள் வாங்கிட்டேன், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கி விட்டுட்டேன், அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னா உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயாருக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி விவசாயத்தில் ஆடு, மாடு, கோழி, வளர்ப்பு பிராணிகள் உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 4வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது தகாத வழியில், கெட்ட வழியில் மூல நட்சத்திர அன்பர்கள் பணம், காசு விரயம் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய சுக தேவைக்காக பணங்காசு செலவு செய்வீங்க. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை தனுசு ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 12வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பில்லை. வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, மீடியா மூலம் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் தடங்கல்கள் உண்டாகும். 12வது வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது சிலர் ஆன்மீக பயணம் சென்று வரலாம். பாத யாத்திரை, கிரிவலம், இதுவரை போகாத கோயிலுக்கு சென்று வரலாம். தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு 8வது வீட்டிலே குரு பகவான் செல்லும்போது இது சகட யோகமாக இருக்கிறது. முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தாண்டிங்கன்னா கரை வந்துடும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வந்துவிடும் என்று உங்களுக்கு இனிக்க இனிக்க பேசி உங்கள் மனதை நோகடிக்க விரும்பவில்லை. 8லே குரு பகவான் செல்லும்போது எல்லா விஷயத்திலும் மூல நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக, கவனமாக கடப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. ஏன்னா கோச்சாரத்தில் 8ஆம் வீட்டில் குரு பகவான் செல்லும்போது எதிர்காலம் சார்ந்த பயம் உங்களை ஆட்கொள்ளும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.